சாப்பாடு வச்சு பாலிடிக்ஸ் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. போன விசித்ரா மேடம் இருந்தாங்க, அப்புறம் இங்க கனி இருக்காங்க. என்னன்னா சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதே ஆளை நம்ம 50 நாள் கழிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த 50 நாளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் கத்துக்குவாங்க. சமையலே தெரியாத ஆட்கள் இப்ப கெமியா கத்துட்டாங்க. ஓகேவா, எனக்கு சமைக்கவே தெரியாது, சோ கெமியா கத்துக்கிட்டாங்க. இப்ப கமருதீன் நான் சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சோ ஒருத்தரும் கத்துக்குவாங்க. இப்ப இங்க என்னன்னா அந்த சமையலை வச்சு கட்டி போடுறதுன்னு ஒன்று இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா அன்பு கேங் 2.0 அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் ஒரு மீமோன்னு பார்த்தா அவங்க அன்னை தெரேசா மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கூட எஃப்ஜே, ஆதிரை, சபரி, சுபிக்ஷா, ரம்யா, இந்த டீம் இவங்களோட கட்டுப்பாட்டுல இந்த டீம் இருக்கிற மாதிரியே ஒரு மீம் பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் தோணுது. கனி என்ன சொன்னாலும் இந்த டீம் கேக்குது. சபரி தூங்கிட்டு இருக்க அப்புறம் நாயை குறைக்குது. கனி நான் சொன்னல சபரி அப்படின்ட்டு தான் போறாங்க. ஆனா மத்தவங்க பண்ணாலும் தோப்புக்கரணம் போட வைக்கிறாங்க. எதுக்கு நீங்க தோப்புக்கரணம் போட வைக்கிறீங்க மத்தவங்களுக்கு? அப்ப பயாஸ்டா தான் இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தாலே தெரியுது இவங்களை சுத்தி ஒரு வட்டம், இவங்க சொல்லி ஒரு குழு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு முறை இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களே சொல்றாங்க, ஆமா நம்ம ஒரு கேங்கா வெளியில தெரியும் அப்படின்னு எஃப்ஜே கேட்கறாப்புல. கனியும் சொல்றாங்க, ஆமா நம்ம கேங் தான், நம்ம ஒரு குழா இதுவாயிட்டோம், நம்ம ஒரு கேங் தான், வெளியில தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கனி அண்ட் சபரி கட்டுப்படுத்துறாங்களோ. போன சீசன் முத்துக்குமரன் அப்படி இருந்தாப்ல, எல்லாருமே எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் தான் எடுக்கிறது தான் ஃபைனல் கால் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இடத்துல அதே மாதிரிதான் சபரியும் அதே மாதிரிதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னாடி முந்திக்கிட்டு பேசுற மாதிரி எனக்கு தோணுது.